துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சனி பகவான் யார் அப்படின்னா 4க்கும் 5க்கும் உரியவர் 6ஆம் இடத்துல போய் ஆல்ரெடி மறைஞ்சிட்டாரு. ஓகேங்களா? ஸோ 6ல் மறைவு அப்படிங்கிறது வந்து பொதுவா நல்ல விஷயமான்னு கேட்டா, அவர் யார் அப்படி 4, 5 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் 6ஆம் இடத்துல போய் இருந்தா சுகம் எப்படி கிடைக்கும்? சுகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தூக்கம், நல்ல தூக்கம் இருக்கான்னு கேட்டா கிடையாது. துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு தூக்கமே போச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். கேஸ் ப்ராப்ளம் நிறைய வந்து ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பீங்க. 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஹெல்த். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து 6க்குரியர் வக்ரம் ஆயிருக்காரு, 4க்கு 5க்குரிய 6ஆம் இடத்துல போய் வக்ரம் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன மாதிரியான ப்ராப்ளம்ல இருக்கீங்க? அப்போ வந்து என்னன்னா சனியோட வீட்டுல ஆல்ரெடி வந்து ராகு இருக்காரு, 5ஆம் வீட்டுல ராகு இருக்காரு. இவர் வந்து வக்ரம் ஆகுறார். ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு வந்து ஒரு நிழல் கிரகம். அவர் ஒரு இல்யூஷனான ஒரு பார்வை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல அந்த வைப்ரேஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. இப்ப வந்து சனி இவ்வளவுதான் வருவாரு அப்படின்னா ராகுவோட அந்த இல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா சனியை தொடுமான்னு கேட்டா தொடர மாதிரி போகும். ஒரு கிரகம் ஒரு விஷயத்துக்கு ரெட்ரோகிரேட் ஆகுது அப்படின்னா அதனோட பலன்களை முன்னாடியே நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். அப்போ ராகு அப்படிங்கிறது 5 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மனசு, பிளானிங், இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அலப்பாஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா ராகு எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தை கெடுப்பார், தேவையில்லாம யோசனைகளை கொடுப்பார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது எதிரிஸ்தானம், நண்பர்களே எதிரியாகக்கூடிய தருணம். இதெல்லாமே உங்களுடைய தவறை வந்து சரி செய்துக்கோங்க. கேப்பார் பேச்சை கேட்டுட்டு நம்ம வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த விஷயத்த வந்து சரி செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தை இப்ப கொடுக்குறாரு. அப்போ ஹெல்த்ல வந்து கண்டிப்பா கையை வைப்பாருங்க. ஆல்ரெடி வந்து தூக்கம் இருக்காது, நிம்மதி இருக்காது, கணவரோட மனைவியோட சண்டை, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடய சண்டை. அப்ப 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்ப வக்ரம் ஆகுது. 6லே வந்து அசுப கிரகங்கள், சுப கிரகங்கள் வக்ரமாகிறது பிரச்சனை, ஆனா அசுப கிரகங்கள் வக்ரமாகிறது நல்லது. அப்போ இவ்வளவு நாள் இழுப்பறியா வந்து இப்ப நீங்க ஒரு இடம் விற்கிறீங்க, ஆல்ரெடி வந்து எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிருப்பீங்க அப்படின்னா நம்ம ரேட்டுக்கு ஏத்த மாதிரி அது போயிருக்காது, இல்லாட்டி வந்து ஆளே வந்து பார்த்திருக்க மாட்டாங்க, அது பாட்டுக்கு கிடந்துட்டு இருக்கும். அப்ப இந்த காலகட்டத்துல வந்து அதற்கான முயற்சிகள் ஆளுங்கெல்லாம் வந்து பாக்குறது, கரெக்டான ரேட்ல முடிக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுடைய திறமை. அப்போ நீங்க அதை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க. இவ்வளவு நாள் தூக்கமே இல்லை, ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும், நல்லா தூங்க போறீங்க. கரெக்டான கைடன்ஸ் மூலியமா உங்களுக்கு வந்து உடல்நலை பிரச்சனைக்கு அந்த டாக்டர்ஸ் கரெக்டா வந்து உங்களோட ஹெல்த்தை பார்த்து சரி செய்யக்கூடிய இந்த காலகட்டம் இந்த காலகட்டம். இப்பதான் வக்ரமாகிற ஜூலை 26 தான் வக்ரம் வராரு. ஆனா அதோட நிகழ்வுகள் எல்லாமே 1 மாசத்துக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நிறைய மாற்றங்கள் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல எல்லாருமே எதிரியா இருப்பாங்க. சுமூகமா போக, சண்டை போடலைன்னாலும் பரவாயில்ல, நீங்க வந்து அமைதியா இருக்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப 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 நல்லது. வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. ஏன்னா சனி வந்து அந்த இடத்துல வக்ரமாகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு பெரிய அலைச்சல் பிரச்சனை, மேனேஜ்மெண்ட் கூட சண்டை, வீட்டுல சண்டை, இது எல்லாமே கொடுத்துருக்கும். இப்ப வந்து அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைம் சரி செய்யக்கூடிய அந்த டைம் வந்து இப்ப வந்து சனி பகவான் கொடுக்க போறாரு. சோ அதனோட பார்வைகள் செலுத்தக்கூடிய இடத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவும் பார்க்கிறார், 6ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அப்ப 4, 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு குரு யாரு அப்படின்னா 3, 6. சோ உங்களோட முயற்சிகள் புதுசா நடக்க போகுதுன்னு அர்த்தம். சனி பகவானோட பார்வைகள் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு குரு வந்து என்ன அப்படின்னா 10ஆம் இடத்துல இப்ப இருக்கிறார். அப்ப வந்து என்ன அப்படின்னா புது புது முயற்சிகள் மூலியமாக நன்மை நடக்க போகுது, ஜீவனம் கிடைக்க போகுது. ஸோ நிறைய பேர் வந்து சில பிளான்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த பிளான் வந்து இழுப்பறி ஆயிட்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த பிளான் வந்து நடக்க போகுது. ஸோ 5க்குரியவர் வந்து வக்ரம் ஆகிறார் அப்படின்னா 4, 5க்குரியவர் வந்து பாத்தீங்கன்னா அது மூலியமாக அந்த பிரச்சனை. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சுகம், வாகனங்கள். இப்ப நீங்க வந்து ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, அதுக்காக டைம்ல எடுக்கணும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா பணம் வராது. என்னடா நம்ம வந்து
ஒரு லோன் வாங்கலாம் அப்படின்னா அந்த லோனும் கிடைச்சிருக்காது. எல்லாமே இழுபறியா இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து சொத்துக்கள், நான் சொன்ன மாதிரி இட பிரச்சனை இதெல்லாமே இருந்திருக்கும். அதுவுமே வந்து கொஞ்சம் அந்த ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கும். ஸோ 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து குலதெய்வம். கோவிலுக்கு வந்து நிறைய போனாலும் அந்த ராகு அந்த இடத்துல வந்து ஒரு நிவர்த்தியான ஒரு பலன்களை கொடுக்காம நமக்கு வந்து எண்ணங்கள் மூலியமா நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ராகு. இப்போ வந்து சனி வக்ரமாயி அந்த ராகுவை டச் பண்ணுவாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதே வீட்டுல தான் வக்ரமாகிறார். பட் இருந்தாலும் ராகு வந்து இல்யூஷன் இல்லையா? அந்த இல்யூஷனான ஒரு சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்த கொடுப்பாரு. அப்போ என்னன்னா, கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை எடுக்க வைக்கும் ராகு. நம்ம வயிற்று வலிக்குன்னு மாத்திரை சாப்பிடுவோம், கரெக்டா கிட்னி பிரச்சனை வரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஹெவி டோசேஜ் எதுவும் எடுத்துக்க வேண்டாம். ராகு அப்படிங்கிறது அந்த இடத்தை கன்ஃபார்ம் பண்ணுவார். தேவையில்லாத யோசனைகள், மனம், அப்புறம் படப்படப்பு இதெல்லாம் கொடுப்பாரு. இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஜாக்கிரதையா இருந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப நல்லது நடக்க போகுது. ஆனா நிறைய முயற்சிகள், ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் எல்லாத்தையுமே சேர்ந்து பொறுமை அவசியம். பொறுமையா அந்த விஷயத்த கொண்டு போங்க. நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க. அமைதியா இருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க. நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டத்துல வரும். இந்த ஹெல்த்தை மட்டும் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சு. யார் யாரெல்லாம் நீங்க வந்து ரொம்ப கான்பிடென்ட்டா உங்களோட வேலை செய்யலாம், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாரெல்லாமே நிதானித்து உங்களுடைய வேலை செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன். உங்களோட சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுடைய தசா புக்தி தான் உங்களுக்கு வந்து இந்த கோச்சார ரீதியான பலன்களை கன்ஃபார்ம் பண்ணும். எப்படிப்பட்ட தசா புக்தி அந்தரம் சூட்சமும் உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்கிறது என்று கண்டிப்பா பார்க்கணும். அதன் மூலியமாக அந்த பலன், அதன் மூலியமாக அந்த பரிகாரங்கள், அதன் மூலியமாக சில தான தர்மங்கள் இதெல்லாமே செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா 100% மாற்றங்கள் இருக்கு. பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா எதன் மூலியமாக நீங்க சரி செய்துக்கலாம் அப்படின்னா, நீங்க ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா உங்களுடைய வைப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணலாம். நியூமராலஜி மூலியமா அந்த கிரகத்தை எதெல்லாம் நீங்க டீஆக்டிவேட் பண்ணணும், எதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும், உங்களுக்கான ஃபேவரட் நம்பர்ஸ் என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடுகள் எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி அந்த விஷயத்த வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எப்பேற்பட்ட அவயோக தசையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சனி பாதிப்புகள் இருந்தாலும் விதியை மதியால் வென்று நாம நம்மளுடைய விஷயத்த சரி செய்து கொள்ளலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க வந்து ஜாதகம் பார்த்து இதற்கான அந்த பலன்கள், இதற்கான அந்த பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே 100% சொல்யூஷன் இருக்கு. அது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், எந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும், கரெக்டான பாவக ரீதியான பரிகாரங்கள் செய்யும் போது அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். ஒருத்தருக்கு திருமணமே ஆகல அப்படின்னா வாழைமரம் வெட்டுங்க, செவ்வாய் தோஷம் இருக்கு, ராகுகேது தோஷம் இருக்கு, சர்ப்ப தோஷம் இருக்கு, இந்த மாதிரி பண்ணுங்க. பொதுவா சொன்னா யாருக்குமே அது வந்து நடக்காது. அது பரிகாரம் உங்களோட ஜாதகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுதா, இல்ல என்ன மாதிரியான பாவகத்திலிருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதற்கான பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே அதற்கான நிவர்த்தி கிடைக்கும். இது உண்மை. ஸோ சனி யாருனால அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள், ராகு கேதுனால யாரெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அதற்கான பரிகாரங்கள், மாந்தி மூலியமாக யாருக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கோ அதற்கான பரிகாரங்கள். ஜாதகத்துல ஒரு விஷயம் மட்டும் பார்க்கக்கூடாது, பல விஷயங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுடைய நம்பர்ஸ், என்னோட நம்பர் கீழே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நீங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.